वेदान्ते वावधूगत्वमिदलिदारकपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्यं परमदतमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गजटाख्यं लब्धाहमान्तद्वयं श्रीमद्दीर्घभूत्वादिशर्जि आलम् इन्दाश्रयं श्रीमद्वेदोदं सरेगेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनदानः नारायणं योगिजनस्तात्मरक्षावरणं श्रीमद्रङ्गजटारि गुराट् लब्धाहमान्तद्वयं वीशाडम्बविवर्जितं श्रोणेर्पार्थमहत्वचयं वन्दे वत्सविभूषे श्रीकृष्णमार्यं सदा वेदान्तसारं अनवद्यगुणं नारायणात्ते श्रीरङ्गनाथेशेखरम् आश्रयामः आध्यात्मिक आदिभौतिक मुख्यविघ्नदृग्दस्त्वं मत्तानि सन्तानेन शरीरपान अत्रैव श्रीरङ्गे सुमास्व கதீத்திரத்துல பாஷ்யக்காரர் பிராட்டியை சரணாகதி பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றார். எதுக்காக பண்றார் அப்படின்னா பரபக்தி பரஜான பரமபக்தியில பறிப்பு, பரபக்தி பரஜான பரமபக்தி இந்த மூணு நிலைகளும் அவருக்கு ஒண்ணுன்னு சொல்றேன். அதுவும் யதாவஸ்திதமா ஒண்ணுன்னு சொல்றேன். எதுக்கு இது மூணு பிரார்த்திக்கிறார் அப்படின்னு சொன்னா படிப்படியா ஆரம்பிச்சு இந்த அனுபவமானது பகவத் அனுபவமானது எப்படிப்பட்டது? நிரதிசயமானது, எல்லை இல்லாத அனுபவிக்க ஆனந்தத்தை கொடுத்துட்டே இருக்கு. இப்படிப்பட்ட பகவத் அனுபவம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா நித்திய கிங்கரதாம் காத்து நித்திய கிங்கர கைக்கிரியம் பண்ண முடியாத ஒரு பாக்கியத்தை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். அதுக்கு முன்னாடி பெருமாள் ஏவம் பூர்வசிலாம் சாதிச்சார். அதுக்கப்புறம் பாஷிகார் என்ன சொல்ற, நான் எப்படி இருக்கேன், இந்த பிரகிருதி எப்படிப்பட்டது, விபரீத வாசனா சம்பத்தோப்பி
விபரீதமான வாசனைகள்லாம் உடையவனா இருக்கேன், இந்த பிரீதி சம்பந்தம் எனக்கு விடாது அப்படின்னு அதுக்கு மேல சொல்லிட்டே வர. அதுக்கப்புறம் சொல்ல, அதுக்கு மேலேயே பெருமாள் நீ அசேஷ தைகிறது கூட நிச்சயிக்கிறோ பாபா ஆக கடவை ஏவம் திருப்பி சொல்றேன். அதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்கிறாரு, எப்படிதான் நான் இந்த பிரிதியில இருக்க முடியும், அது துக்கத்தை கொடுக்கக்கூடியது தானே அப்படின்னா அதுக்கு பெருமாள் சாய்க்கிறார். ரொம்ப பரம வைராக்கியசாலி, இந்திரியங்கள்லாம் வசத்தை வச்சுட்டு இருக்கு. அதனால உங்களிடத்துல இந்த ஆத்தியாத்மிக ஆதிக்கு துக்கங்கள்லாம் தடங்களா இருக்கக்கூடிய அவைகள்லாம் கந்தரகிதத்துவம், அதனுடைய வாசனையே இல்லாதபடி உங்ககிட்ட வரவே வராது. அதனால நீ துவயத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு சதைவம் பக்தா இந்த அனுசந்தானத்தோட கூடவே எப்போ சொல்லிட்டு யாவ சரீரம் அத்திரைவ சூரியங்கே சோமாஸ்வா அப்படின்னு உங்களுடைய சரீர கீழே விழற முட்டம் ஸ்ரீரங்கத்திலே சுகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாய்ச்சார். அது மட்டும் நாமளும் சுவாமி தேசனுடைய வியாக்கியானம் சிவபிரகாசி வச்சார், பெரிய வியாக்கியானம் பிள்ளை இவருடைய வியாக்கியானத்தை தான் அனுபவிச்சோம். அதுக்கு அடுத்ததாக பெருமாள் தான் பண்ணுகிற உபகாரத்தை சொல்ற. சரீரபாத சமயே கேவலம் மதியாதி பிரபுத்தா மாமேவ அவலோகேன் அப்ரச்சித பூர்வனுசாரா சுகே நேமாவிசிச்சே ததானீமச்சகாரவிந்த குணேகாந்தி பரபக்தி பரஜான பரபக்திகித பரிபூர்ண அனவதிகாரசே மதர்மவஸ்தம் ததாவித மதர்விதானதிகாரசே வஸ்து பவிஷ்யசி மாத்தே போது அசம்சையாக அப்படின்னு மேல சாய்கிறேன். முன்னாடி நித்தியகிங்கரோ பவானின்னு சொல்ற, அப்புறம் நித்தியகிங்கரோ பவானி சாய்ச்சேன், இப்ப நித்தியகிங்கரோ பவிஷ்யத்தின்னு சாய்கிறேன். இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரமானது சரீர பாதன கீழே வருது. அந்த சமயத்துல திருவள்ளுவர் என்ன பண்ற, இவர் பல நன்மைகளை நமக்கு செய்யறாரு. அது பதபதார்த்தத்தை போது செய்யணும். சரீர பாத சமயத்தும் சரீரம் விடுகிற காலத்தில் கேவலையான மதியை என்னுடையதாக இருக்கிற தயையினால் அதிபிரபுத்தா அதிக ஞானத்தை உடையவனாய் மாமேவ என்னையே அவலோகின்னு பார்த்து கொண்டு அப்படி நழுவாமல் இருக்கிற பூர்வம் முன்னால் உண்டாகிய சம்ஸ்கார வாசனை மனோதை ஆசை இவரை உடையவனாய் கொண்டு ஜீர்ண வஸ்திரம், ஜீரணன கிழிந்த வஸ்திரம் துணியை போல இமாம் இந்த ஸ்தூலமாய் சூக்ஷ்மாய் இருக்கிற பிரகிருதியை சுகமாக விட்டு ததானியமேவ மத் பிரசாதலப்த ததானியமேவ அப்பொழுதே மத் பிரசாதலப்த என்னுடைய அனுகிரகத்தினால் அடையப்பட்ட சரணார்விந்தை காந்தி ஆசேசி. இவற்றுள் எப்படிப்பட்டது, என்னுடைய தாமரை புஷ்பங்களோட திருவள்ளுவர் இரண்டுகளில் ஏகாந்திக ஒரே நிச்சயத்தோடு கூடியதாயும் ஆத்தியந்திக நிச்சயமாய் இருக்கிற பரபக்தி பரஜான பரமபக்தி, இந்த மூன்றும் இவைகளினால் செய்யப்பட்ட பரிபூர்ண குணம் முதலினால் நிறைந்த
அனவர்ந்த இடைவிடாத நிச்சயமாயும் விசேதமாயும் அனந்திய பிரயோஜன வேறு உடைத்தாகாதையும் அனந்திகாதைய பிரிய எல்லையில மேன்மையுடைய பிரியமனை இருக்கிற எங்களுடைய அனுபவத்தினால் எளித உண்டாக்கப்பட்ட அனவதிகாதைய எல்லை இல்லாத காரியத்தை செய்திக்கப்பட்ட அசேஷ அவஸ்தை எல்லா திசைகளுக்கும் தகுந்ததா இருக்கிற அசேஷ சேஷதா எல்லா கைங்களிலும் ஏகரித்து ரூப ஒன்றிலேயே ஆசை சுரூபமாகக்கூடிய நித்திய கைங்கராக நிச்சயமான கைங்கரிய செய்யமான பவிஷ்யத்தை அணுக போகிறாய். அதுக்கு மேல மாதிபூத் அப்படின்ற இந்த விஷயத்துல சந்தேகமே வேண்டாம். இப்ப இந்த சரீர கீழே வந்தோடனே பெருமாள் எல்லாம் விட நதியை தயா என்னுடைய அனுகிரகத்தினாலே அந்த சதஸ்தம் பிரியமானத்து காத்தவாசான சைனிவம் அகம் ஸ்மராமி மத்தா வருமானத்தை சொன்னார் பராக சோதர. இவன் கல்லாவோ கட்டையாவோ இருக்கிற சமயத்துல இவரே நானே அவனை நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு சரீரம்லாம் நல்லா இருக்கிற சமயத்துல நினைச்சுட்டான். அதனால திருப்பி நினைக்க முடியல. அவனுக்கு அதான் தப்பு அவன் பேர்ல இல்லை, சரீரம் அவனுக்கு இடம் கொடுக்கல. அதனால என்கிட்ட ஏற்கனவே அவன் பொறுப்பை ஒப்படைச்சிருக்கான். அப்படி இருக்கிறத நான் கைவிடலாமா? இவனுடைய இயற்கையான தயையினால அதிப்பிரபுத்தா ஏற்கனவே பிரசாதத்தை அப்படிங்கிற சாய்ச்சிருக்காரு. என்னுடைய அனுபவத்தால் தான் உங்களுக்கு இந்த ஞானங்கள்லாம் இந்த பரபக்தி பரஞ்சன்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இப்படி எம்பெருமான் இப்படி மிகுந்த ஞானத்தை உடையவராக காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எம்பெருமானுடைய அனுகிரகம் பிரசாதங்கள் அதிப்பிரபுத்தா. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட நல்ல ஞானத்தை உடையவர் என்ன பண்ணுவார்? எம்பெருமானே முதல் நினைச்சுட்டு இருப்பார் இல்லையா? அதனால மாமேவ அவலோகன் எப்ப பார்த்தாலும் என்னையே தியானம் பண்ணிட்டு இருப்பார். பார்க்கறதெல்லாம் இப்ப மாறிச்சனுக்கு மரத்தெல்லாம் பார்க்கும்போது ராமன்னு செய்யுது. ஏன்னா ஒரு தினம் அடிப்பட்டான் பெருமாள்கிட்ட அந்த மாதிரி. ஆனா பாஷிகருக்கு அடிப்படல் பெருமாள்கிட்ட பக்தியானது அவன் எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்காங்க இல்லையோ. அதனால அவனை எந்த வஸ்து பார்த்தாலும் எம்பெருமானாவே பெருமாள் தன்னுடைய விஷயமாக பார்த்து வரிசை கூட இருக்கின்றதுதான் இருக்குமார் அப்படின்னு ஆழ்வார் சொன்னாங்க. அதனால அவனை பார்க்கச்செல்லாம் அந்த கண்ணனுடைய உருவம் தான் எல்லா இடத்துலயும் தெரியும். அது எல்லாம் தெரியுது. அது பிரேமையினால், பக்தியினால், காதல்னால் எம்பெருமானத்தை ஒன்று போயிட்டா மாமேவா அவர்கள் என்ன இவனை எம்பெருமானத்தோட வேற ஒரு விஷயம் ஆகலாம். அதுக்கு ஞானினா தத்துவ தரிசனா அப்படின்னு ஞானிகள் இருக்காளே அவளுக்கு தத்துவம் அறிந்தவர்கள். என்ன தத்துவம் தெரிஞ்சதுன்னா பரபிரமான பிரம்மன் தான் உயர்ந்த தத்துவம். அது எப்படிப்பட்டது? லட்சுமி விசேஷனான அவன் தான் ஜெகத்காரண பூதன், அவன் தான் மோட்சப்பிரதான். இப்படி எல்லாம் சாஸ்திரத்தினாலே அறிந்தவர்கள் அவர். அதனால எங்களுடைய அனுகிரகம் அவர்கள் ஏற்படுத்த ஏதாவது சந்தேகம் இருக்க மாட்டான். அவர்களுக்கு அப்பிரச்சித்த பூர்வகாரணமானதா இந்த சரீர சம்பந்தத்தினால்தான் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் தெரியாம போயிடுது. அதனால இவனுக்கு உண்மையா யதாவசித்தமாக இருக்கக்கூடியதான இந்த பிரம்ம ஞானம் இருக்கே அது இப்ப தொடர்ந்து வருது.
இதனால எம்பெருமான் அனுபவினால அப்படி செஞ்ச பூர்வ சம்ஸ்காரம் மனோரதா. பூர்வ சம்ஸ்காரம்னா என்ன அப்படின்னா, இந்த சரீரம் இல்லை அப்படின்னு சொன்னா இவன் பெருமாளுக்கு அந்த ஸ்திதி தான். அது தொடர்ந்து இவன் பக்திவம் பண்ணா அந்திம திசையில எம்பெருமான நினைக்கணும். எம்பெருமான நினைக்க வேற ஏதாவது நினைச்சா ஜடபரத போல மானா பிறகுறது, இன்னொரு ரிஷியை போல மீனா பிறகுறது, இப்படி எல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. அதாவது புராணம் சொல்றது. கதைகள்னு சொன்னா நம்ம இதை வெறும் கட்டு கதை சொல்றோம். புராணங்களை நடந்ததுதான் புராணங்களா சொல்லுவோம். அப்படிப்பட்ட இடைவிடாது எம்பெருமானே நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய இவனுக்கு இந்த சரீரம் விடுறத, இந்த சரீரம் விட்ட என்ன அது சந்தோஷப்படணும். ஏன் சந்தோஷப்படணும் அப்படின்னா, ஒரு இத்தனை கிழிஞ்ச வேஷ்டி ஊற்றிட்டு வந்தான். புது கிழிச்சலா இருக்கு, இந்த புது வேஷ்டியை ஊற்றிக்கோ அப்படின்னு ஒரு புது வேஷ்டி வந்தோடனே அவனுக்கு மனசு எவ்வளவு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி இந்த சரீரம் இப்போ கீழே விழுந்துருக்கு. இப்போ புது சரீரம் எனக்கு வரப்போகுது, சூக்ஷமான சரீரம், அதுவும் எம்பெருமான அனுபவிக்க வேண்டியதான சரீரம். அப்போ இதனால கிழிஞ்சு போன வஸ்திரத்தை கலைஞ்சி புது வஸ்திரத்தை வந்தா எவ்வளவு சந்தோஷம். அந்த மாதிரி கீழே வஸ்திரம் அதுல ஒரு ஆனந்தம் வருது. அந்த ஆனந்தம் ஒரு சுகம். அந்த பிரகிருதி ஸ்தூல சூக்ஷ்மா இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடியதான ஸ்தூலமான சரீரத்தையும் சூக்ஷ்மமான சரீரத்தையும் உள்ளோம். ஸ்தூலம் தான் விழுந்த உடனே ஸ்தூலம் கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் சூக்ஷ்மம் என்னது அப்படின்னா, இங்கிருந்து பரமபதத்துக்கு போற மட்டும் அந்த வழியில ஆதிவாகர்கள் அந்த எல்லைகளுக்கு ஆட்சி போய் அவனை வரவேற்கிறாளோ, அந்த வரவேற்கிறது சதம் மாலாகத்தா சந்திராகத்தா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவனை எதிர்கொண்டு அழைக்கிறான். கையில பூர்வதோடையும் சந்திரங்களோடையும் புஷ்ப மாலைகளோட கூட இவனை வரவேற்கிறான். அதுக்கு வேண்டிய சரீரம் வரும், அதெல்லாம் அனுபவிக்கிறது. அதுக்காக சூக்ஷ்மமான சரீரம். அதனால இது விரஜானத்துக்கு முன்னாடி விரஜானத்தை அடைஞ்ச உடனே இந்த சரீரம் போயிடும். ஆக இந்த சூக்ஷ்மமான சரீரமும் கீழே போகுது. சூக்ஷ்மமான சரீரம் அது இடையிடை போகங்கள் இடையில வரக்கூடிய போகங்களை அனுபவிக்கிறான ஒரு சரீரம். அதை அதிக கையில் அதிக கையில் பிரதானிய அந்த அந்த க்ஷணத்திலேயே பிரசாதனத்தை மச்சரணாரவிந்த இவருக்கு என்னுடைய அனுபவத்தினால இவர் சில விசேஷங்கள்லாம் அனுபவிக்கிறது. என்ன அப்படின்னா, ஜீர்ண சுகே நேமாம் அத புது சரீரம், அதாவது இது அப்ராதமான சரீரம். அதான் அதுக்கு உதாரணம் ஏதாவது என்னுடைய திருவடிகள்ல, அதுவும் தாமரை திருவிழாவுடைய திருவடிகள்ல ஐகாந்திகம். ஐகாந்திகம்னா ஒரு நிச்சயமான முடிவு. அந்த எண்ணத்தோட கூட ஆச்சந்திக இது தொடர்ந்து வரக்கூடியது. எது பரபக்தி பரஞான பரமபக்தி சொல்ல இது எப்பவுமே தொடர்ந்து ஒரு நிச்சயம். அப்படிப்பட்ட இந்த நிலைகள்னால வேறு பிரயோஜனம் இல்லாத எது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது அவனுடைய வகுப்புக்கே இவனுக்காக இவனால அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த பகவத் கைங்கரியம் எப்படிப்பட்டது? அது அனதிகாரத்தே பிரிய பகவத். அது அசேஷ அவஸ்தோச்சித எல்லா திசைகளிலும். எப்படி லக்ஷ்மணன்
நீ வந்து மூழ்கிட்டு செய்யும், தூங்கிட்டு செய்யும், எல்லா விதத்துலையும் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதே லக்ஷ்மணன் தப்பில்லை. அதாவது சில சமயத்தாவது அவன் பெருமாள் பூசிட்டு செய்யும் கோட்டை விட்டான், பெருமாள் தூங்கிட்டு செய்யும் கோட்டை விட்டான். சொல்லச்சே என்ன சொன்னா, நீ தூங்கிட்டு செய்ய கூட நான் கைங்கரியம் பண்ணுவேன். அதாவது மூழ்கிட்டு ஜாகிரதையா பண்ற, எந்த தவறு இல்லாம. அதுவே நீ மூழ்கிட்டு நான் கைங்கரியெல்லாம் பண்றேன், ஒரு விதமான கவனக்குறவும் ஏற்பாடு அப்படின்னு. பிராட்டி பெருமாளை ஏகாந்தமா படுத்துட்டு இருக்கு. அதாவது பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கு, பிராட்டி படியில பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கு. காக்காசுரன் வந்து பிராட்டி கிட்ட இது பண்ணி சாப்பிடணும். அந்த சமயத்துல லட்சுமணன் ஒதுக்கி போயிட்டான். அப்போ அந்த சமயத்துல கைகளை விட்டானா, சரி மூழ்கிட்டு விஜய் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, லட்சுமணன் அந்த மானுடைய குரல் கேட்டது, சீதையருக்கு அந்த மான் குரல் சொன்னான். ராமன் என்ன சொன்னார், நீ இங்கே இரு, இந்த இடத்த விட்டு போகாத, நான் போய் அந்த மானை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். இது அவன் பெரும்பாலும் முடிச்சதான் இருக்காரு. அந்த சமயத்திலே கோட்டை விட்டான். அதனால லட்சுமணன் கைக்கரியமானது கொஞ்சம் அதுல பறவை இருக்கு, சொன்னபடி தெரியல. அந்த மாதிரி இல்லை பாஷைக்காரர். இதை விட எப்போ ஒரு நிமிஷம் கூட கோயிலுக்காக நல்லா உடனாயம் பண்ணிட்டு எல்லா அவஸ்தைகளிலும் உனக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு அந்த அந்த நிச்சய கிங்கரனா ஆசைப்பட்டு அது நிச்சயமாய் பவிஷ்யசி நீ ஆக போயினாய் அப்படின்னு எதிர்காலத்தை சொன்ன. இப்படி 3 காலத்துக்குள்ளேயும் பவானி பவ பவிஷ்யசி அப்படின்னு பெருமாள் இவருக்கு வாக்கு. இதனுடைய வியாக்கியானத்தை இப்ப நம்ம அனுபவிப்போம். இப்ப அப்பிரசு மாமேவ அவலோகேன்னு அப்பிரசித பூர்வ சந்தான மனோடதா அது முதல் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு மேல ஜீர்ண விஸ்திரம் அப்படின்னு அதுக்கு தேசனுடைய வியாக்கியானத்துல அவதாரிய லப்த நூத்தன சுப வஸ்திராந்தரஸ்ய ஜீர்ண வஸ்திரைவ அஸ்ய அசந்த திவ்ய தேகாலம்பரஸ்ய தேகலாபஸ்ய சிரபரிச்சிதேபி போகாயத்தனே சிஹா ச உற்பத்தி மனையாக உற்பத்தி மனையாக ஆனா சமான நிர்தேசித்து. அதாவது இந்த ஜீவனுக்கு எப்பெருமான் சேகபூதம் அப்படின்றது அனாதியா இருக்கு. ஆனா அந்த கர்மாவினால இந்த சரீரம் எடுக்கும் பொழுது அது கொஞ்சம் மறந்துடுறது, அந்த மாதிரி மறந்துடுறது இல்லையா. ஆனா அந்த மகான்கள்லாம் அது மாதிரி ஆகாது. எப்படி ஆகணும் அப்படி சொன்னா, அதாவது இப்போ பிரபத்தி ஆன பிற்பாடு சரீரம் கீழே வச்சு அப்பவும் உனக்கு எப்பெருமாள் கைங்கரியம் பண்ணணும்னு எண்ணத்தோடு தான் சரீரம் கூடாது இல்லையா. ஏன்னா பூமிக்குள்ள காலம் குறுகாதோ அப்படின்னு எப்படா பத்து அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரீரம் விட்டுது, சரீரம் விட்டு நம்ம கடைக்கு போறது அப்படின்னு. அதே தொடர்ந்து அங்க பரமத்துக்கு போச்சையும் கிடைக்கிறது. ஆனா அங்க அந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ராயமான சரீரம் கிடைக்கப்படும் இல்லையா. இதே இது ஒரு ஜென்மம் எடுக்கிறோம். அந்த ஜென்மம் எடுக்கும்போது அந்த பழைய வாசனை மறந்து போயிடுது. எது
பகவத் அனுப்புறது மறந்து போயிடுது. இந்த கர்மகமான சரீரம் வந்ததுனால இந்த பிரகிருதியுடைய விஷயங்கள் எல்லாம் ஆசை வருது. ஆனா பிரபத்தி பண்ணினவனுக்கு தேகாந்தரத்துக்கு அப்புறமும் அந்த பெருமாளை கைங்கரியம் பண்றோன்ற அதே எண்ணத்தோட கூடயே அப்படியே அவன் பரவத்துக்கு போறான். இந்த எண்ணமும் அவனுக்கு தொடர்ந்து வருது. ஆனா அந்த தொடர்ந்து வரிசை அவனுக்கு அந்த பரவத்துக்கு கூட இன்னும் ஆசை அதிகமா இருக்கு. அது எதனால? அது அது எப்படி பழைய வஸ்திரம் கலைச்சி புது வஸ்திரம் அந்த மாதிரி இவனுக்கு கற்புதமான சரீரம் போய் எம்பெருமானுடைய கைங்கரிய அனுபவத்தை அனுபவிக்கக்கூடியதான அப்ராகிருத சரீரம் வரத அதை வச்சு நீங்க சந்தோஷப்படலாம். அதான் இங்க சாய்கிறார். லப்த நூற்ற, அதாவது அந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது அப்ப இருக்கிற வாசனை இருக்கு, அதாவது பகவான அடையணும்ன்ற ஆசை. அதுவும் அதே ஆசையானது அது உனக்கு மேல மேலே ஒரு தொடர் போடுது. எங்க இந்த லோகத்தையே உனக்கு கிடைக்கும். ஏன்னா நீ விலட்சணமானவன், உனக்கு இந்த புரிய சம்பந்தம் எல்லாம் உனக்கு கிடையாது. மீதி பேர் எடுத்து விட்டுருவான். பாஷைக்காரருக்கு சொல்ற வார்த்தை, உனக்கு இந்த பிரிவிலேயே இந்த அனுபவங்கள் தொடர்ந்து வரும். ஏன்னா நீ ரொம்ப விரக்தா இருக்க. அதனால இத பெருமாளை கைங்கரியம் பண்ணிட்டே இந்த துவயார்த்தம் பண்ணிட்டே இருக்கிட்டே உனக்கு அந்த பழைய வாசனையே வராது. அதுக்கு பதிலா நமக்கு பின்னிட்டு, அதாவது பரமத்துக்கு போற இடத்துல அங்கேயே நமக்கு ஒரு சூக்ஷ்மமான சரீரம் கிடைக்க போறது. அதை கொண்டு பெருமாளை அனுபவிக்கலாம் அப்படின்னு விஷயங்கள் தெரிஞ்சவராக இருக்கிறதுனால இவருக்கு அந்த அனுபவமானது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அந்த புது அனுபவத்தை, அந்த புது சந்தோஷம் எப்படிதான் அப்படின்னா, இந்த பழைய வஸ்திரம் கலைச்சா புது வஸ்திரம் விட்டு எப்படி சந்தோஷம், அந்த சந்தோஷம் வாழ்க்கைக்காரருக்கு ஏற்படுது. சுதகிருத்தியாக பிரதீட்சந்தே, அது எப்படி இங்கேயே அந்த மாதிரி சந்தோஷம் உண்டாகுமா அப்படின்னு சொன்னா, இங்கேயே இது அதாவது இதெல்லாம் சுதகிருத்தியாக பிரதீட்சந்தேன்னா செய்து மோட்சத்துக்காக பண்ண வேண்டிய சரணாதி பண்ணினவர்கள் பிரதீட்சந்தே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எது அப்படின்னு சொன்னா, தனக்கு வரப்போகிற மரணம் இருக்கே அது ரொம்ப சந்தோஷத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்கான். எப்படா இந்த மரணம், யாராவது மரணத்தை சீக்கிரம் எதிர்பார்ப்பாளா? ஆனா இந்த மாதிரி விலட்சணமான அதிகாரிகள்லாம் மரணத்துக்கு பயப்பட மாட்டா. மரணத்தை பிரியமாகவே அது அமிர்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பான். அதான் விலகித்தியாக பிரதீட்சந்தேன்னு அந்த பிரமாண ஸ்லோகம் இதிகாசம் வருது அப்படின்னு பிரமாணம் இருக்கு. அந்த மாதிரி நமக்கு புது சரீரம் வரப்போறது அப்படின்னு சந்தோஷமா இருப்பான். மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான். நோபஜனம் ஸ்மரணம் சரீரம் சாந்தோக்கியத்திலும் ஒரு வசனம் இருக்கு. இந்த சரீரத்தை, இந்த கர்மகமான சரீரத்தை யாருமே சந்தோஷப்படுறது இல்லை. இத்தியாதி அபிப்பிரேதம் லப்த பரித்யாக கிளேசபாவம் யமகிங்கராதி ஜெய அபாவம் சிகிச்சக சல்ய பிரயோக நியாய சங்கித உத்கிரமண அபாவம் அத்தியாசன்ன பரம் அபுருஷாத்வ அனுசந்தான ஆர்த்தானுகிரகாதிக பகவத் அனுபவாத்து
அனுபவாதிவ அனுபவ ஆதிவாகிக தரிசன ஜனித ஹரிசஞ்ச அபிப்பிராயத்தை சுகேனே அது மேல சுகம்னு போட்டிருக்காரு. அது என்னது அப்படின்னு சொன்னா அதாவது இந்த புதுசா அழகான வஸ்திரம் கிடைச்சிருந்தாக்க அந்த பழைய வஸ்திரத்தை கழிச்சுனா கழிச்சு புதுசு வஸ்திரத்தை ஊற்றிக்கும் போது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமோ வருமோ அது மேல இந்த சரீரம் ஒட்ட உடனே இவனுக்கு புதுசா ஒரு சரீரம் வரப்போகுது. என்ன சரீரம்? அபராகிதமான சரீரம் வரப்போகுது. அந்த வரப்போற சரீரத்தை நினைச்சிட்டு அவன் சந்தோஷப்பட்டுருவான். அந்த சுகம் எப்படின்னா இது ரொம்ப நாளே ஏற்பட்ட பரிசு சுகம் போல இருக்குமா அது. அதனால புதுசா சுகமா எனக்கு தெரியாது. அதுன்னா வித்தியாசம் இல்லாத அந்த பகவதனுக்கு வந்து இப்படி பண்றது அவனை ஐயோ நமக்கு இந்த சரீரம் போயிட போறது அப்படின்ட்டு துக்கம் துளியோட கிடையாது. அதே சமயத்துல வரப்போற சரீரத்தை கொண்டு இதோ இப்பதான் புதுசா வருது அப்படின்லாம் இல்லை. அதனால சந்தோஷமா அப்படியே பழைய சந்தோஷம் இருக்குமோ அப்படியெல்லாம் இருக்கு. அதே சமயத்துல இந்த சரீரம் விடுறமே அப்படின்னு அந்த சரீரத்துல ஒரு கவலை கிடையாது. போன போயிட்டு போகுது போகுது அப்படின்னு அந்த விடுற சரீரத்தை பத்தி அவன் கவலை இல்லாம வரப்போற சரீரத்தை கொண்டு சந்தோஷமாயும் இதுதான் இந்த ஜீவன். அதுதான் இங்க சொல்றது ஜீவன் சொல்ற. ஆக அதுதான் இந்த பிரமாணம் நோபஜானம் இதம் சரீரம் அப்படின்னு எடுத்து வித்யாதிகி அபிப்பிரேதம். இதனால என்ன அபிப்பிரேதம்னாக்க லப்த பரித்தியாக கிளேச அபாவம். லப்தன்னா புதுசா கிடைக்கும் ஒரு சரீரம். பரித்தியாகம்னா இப்போ நம்ம இருக்கிற சரீரத்தை விட போறோம் எப்போ தேகாவசானத்துல. அதனால இத்தனாளா நம்மளோட பழகிட்ட எந்த சரீரத்தை கொண்டு நம்ம இத்தனாளா இந்த சம்சாரத்துல இருக்கோமோ அந்த சரீரத்துக்கு மேல ஒரு பட்டு இருக்கும்போது நமக்கு. ஆனா அந்த பற்றே இல்லாத சரீரம் விடுறதேன்னு இவர் கவலைப்படுறதில்லை. அதே சமயத்துல இவருக்கு புதுசா ஒரு சரீரம் புரிஞ்சு எங்க பரமபதத்துல அந்த சரீரம் வரப்போறது அப்படின்னு சந்தோஷம் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் இவனுக்கு புதுசா இல்லை. இந்த உடம்போட சரீரத்தை பத்தி அவன் கவலைப்படுறது இல்லை. கவலை இல்லாதனால அவன் சுகமா தான் இருக்கான். புதுசா வர சரீரத்தை கொண்டு அதிகமான சந்தோஷம் இல்லை. அதே சந்தோஷத்தோடய இருக்கான். அதனாலதான் இங்க சுகேனமான்னு சொல்ற. பரிசாக கிளேச அபாவம். அதனால அந்த கிளேச மனசங்கலம் கிடையாது. யமகிங்கிறாதி பய அபாவம். சரி இந்த சரீரம் போயிடுச்சுன்னா இது யமங்க ஏதோ நம்ம பாவம் பண்ணிருக்கோம் புண்ணியம் பண்ணிருக்கோம். பாவம் பண்ணிட்டா நரகத்துக்கு போய் இதெல்லாம் கொடுமை இந்த சரீரத்துக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருமே அதுவும் கிடையாது. அதுவும் அந்த எண்ணமும் கிடையாது. சிகிச்சக சல்ய பிரயோக நியாய அதாவது வைத்தியன் அவன் என்ன பண்ணுவான் ஊசி எல்லாம் ஊசி போடுவான். அப்புறம் அதுக்கு டியூப் வைப்பான். இதெல்லாம் இந்த சரீரத்துக்கு ரொம்ப சமத்தை உண்டு பண்ணும். அதெல்லாம் இல்லை. மரண துக்கம் அப்புறம் மரணம் வர போகிறது அது துக்கம் கிடையாது. அத்தியாசன பரம புருஷார்த்த அத்தியாசனம்னா ரொம்ப சமீபத்துல வரக்கூடியதாங்க பரம பிரயோஜனம் இருக்கு. அந்த பரம பிரயோஜனத்தை அதாவது நம்ம அர்த்தான சந்தானம் இருக்கு. அந்த அர்த்தான சந்தானம் பண்ணிடுவோம். அதனால பரம புருஷார்த்த அனுசந்தானம் ஆர்த்தானுக்கிற அதனால எம்பெருமாட அனுகிரகம் நமக்கு ஏற்படுது இல்லையா. ஆர்த்த அனுகிரகாதாந்து பகவத் அனுபவ
அப்புறம் பகவத் அனுபவத்தினாலையும் ஆஜீவாயிகள் இவன் சரீர விட்டுதான் இவன் ஆசிர்வாதத்தில் ஆஜீவாயிகள் அவர்களால் உண்டாகக்கூடிய நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்க அவளை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தையும் இதெல்லாம் மனதில் வச்சுருந்தா இங்க சுக்கே நயமான்னு சொன்னார். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பிரபஞ்சமானவன் தேகம் போக போறதுன்னு கவலைப்படக்கூடாது. சரி, நமக்கு பரவத்துக்கு போனா புதுசா சரீரம் வர போறது அப்படின்னா அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது. அந்த சந்தோஷம் அப்படியே படத்து வந்துருக்கும். அதுக்கா இங்கேயே சரீரத்துல போறதுன்றது கவலை இல்லைன்னா அது ஒரு துக்கம் தானே, அது ஒரு சுகம் தானே. இந்த சரீரம் போனா நான் என்ன பாடுபடுமோ, நரகத்தை போய் என்னென்ன கஷ்டப்படுமோ அப்படிலாம் வேண்டியதே இல்லை. சரி, இங்க வீட்டையே நமக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா இந்த சரீரத்தை போட்டு ஊசியை போட்டு டியூப் போட்டாது அதனாலே அதெல்லாம் கூட நமக்கு அது பொறுப்பு இல்லை. ஏதோ வந்துருச்சு, நம்மளை சமப்படுத்திருக்கோம், நம்ம கர்மா அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு தான் இருக்கணும். அதனால இங்க இந்த சரீரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கிறது ஒரு சுகம். புதுசா வரப்போற சரீரத்தை கொண்டு சந்தோஷப்படுறது சுகம். அதுக்கப்புறம் இங்கிருந்து கிளம்பச்சே பெருமாள் ஆர்தானது வெளியிலேருந்து கிளம்பி ஊர்த்துவ நாடு வழியாக இந்த ஜீவனாக போறானே, இதெல்லாம் பெரிய பல உபகாரம். இதெல்லாம் நினைச்சுட்டே இருக்கணும் பெருமாள் உபகாரத்தை. அதுக்கப்புறம் ஆதிவாதிகளை குந்திக்கு ஆட்சி போறோம், அர்ச்சராதி மார்க்கத்தை வழி ஆட்சி போறோம். இதெல்லாம் நம்ம பார்த்து சந்தோஷப்படுறது. அதெல்லாம் இதெல்லாம் இங்கே சுக்கேமா. அதனால கதி சிந்தனாதிகாரம் சொல்ற ரகசிய சிந்தாரத்துல ஐடிங்கர் புத்தகத்தை ஐடிங்கர் போட்ட ஸ்ரீகோட்டத்தெல்லாம் கதி சிந்தனாதிகாரம் தான் இருக்கும். வீதி பேர் போட்ட புத்தகம் ஒரு சுவாமியோ இல்லை ஆண்டவனார் போட்ட புத்தகமோ பௌண்டரி மேடத்துக்கு போட்ட புத்தகமோ அதெல்லாம் கதி விசேஷ அதிகாரம் கொடுக்கும். அதாவது இவன் செல்கிற விசேஷமான மார்க்கத்தை போய் சொல்றாரு. இதை நிச்சயம் நிச்சயம் அனுசந்தானம் பண்றது. நம்ம இந்த ஜீவன் இங்கேருந்து கிளம்பி பரமத்துக்கு போற கதிய அனுசந்தானம் பண்றது ஆன்மீகத்திலேயே சாதனை நிகழ்ந்த காரியங்கள ஸ்லோகம் வருது. அதனால இந்த கதியை நினைச்சு அவன் சந்தோஷப்பட்டு இங்க இருக்கணும். எதிர்க்கு போறோம்னா நீங்க போறவர்கள்லாம் நினைச்சிட்டு நிச்சயம் சந்தோஷப்பட்டு இருக்கணும். அந்த மாதிரி அதனால்தான் இங்க சுகம் சொன்ன இமா சுகேன இமான்னு ஒரு தொகை இருக்கு. அந்த இமாவுக்கு என்ன அர்த்தம்னா அனாஜான பகவத் ஸ்வரூப திரோதானாதி அபகாரிணி காராகிர நரகாதி நரகாதிபது அசுபிதான் சுரத்தேயம் அதந்தேகி தியாஜெய்து அசக்கியம் சேதி பாவா. இமாம்கள் பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி அனாதியாக நம்ம தொடர்ந்து வந்துருக்கு. இது நம்மளுடைய ஞானத்தை மறைக்கிறது. புதுசா சரீரம் எடுத்து ஜென்மம் எடுத்தோம்னாக்க இந்த கர்ப்பகிருத்தமான சரீரம் என்ன பண்ணுறது, நம்மள இந்த பகவத் விஷயத்தை நினைக்காதபடி மறைக்கிறது. ஆனால் ஜனதான் எது அனாதியா சொல்றது வருது, பகவத் ஸ்வரூப திரோதான பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறது. சரி, அதை மறைச்சு கொடுப்போம். உனக்கு என்ன? அதனால நமக்கு என்னது திருவாள் பகவத் சிந்தனையை பண்ண முடியல. ஆனா லோக விஷயங்கள்ல ஈடுபடுறோம். அபகாரிக்கு இப்படி ஞான சம்போதனை ஏற்பட்டதுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஸ்வரூபத்தை நம்ம இழந்துடுறோம். என்ன ஸ்வரூபம் அப்படின்னா, இந்த ஆத்மா வந்து பெருமானுக்கு சேஷபூதன் அப்படின்னு நம்ம இழந்துடும். இதுதான் அபகாரம். அதை தவிர அபகாரணி காராகிரக ஜெயில், இங்கே இந்த லோகத்திலேயே ஏதாவது தப்பு பண்ணா ராஜா ஜெயில போடுறான். இந்த மாதிரிலாம் ஒரு தண்டனை இருக்கும் இல்லையோ. காராகிரக நரகாதி, சரீரம் விட்ட உடனே அங்க போய் நரகத்துல போய் இங்க இருக்குச்சே ஏதாவது தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போறான்.
இல்ல இந்த சரீரமே நமக்கு சில மாதிரி இருக்கு, நம்மளோட சுதந்திரம் ஒண்ணு பண்ண முடியல. அதாவது சில அனுபவம் இங்கே கிடைக்கிறது. சொர்க்கத்துல போய் நரக அனுபவம் கிடைக்கிறத விட இங்கே சில அனுபவம் கிடைக்கிறது. சரி, அதை விட்டால அதை பிரபத்தி பண்ணிக்காதுன்னு சரி விட்டா அங்க போய் நரகத்தை அனுபவிக்கலாம். அதான் நரகாதி நரகாதி அனுசம்பிக்கு தான் துரத்தை. இப்படி அதை யாரால தாண்ட முடியும்? இப்படிப்பட்ட நிலை யாரால தாண்ட முடியும்? ஒருவரால தாண்ட முடியாது. அப்ப யாரால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா பதஞ்சலி என்ன தவிர வேறு ஒருவராலும் இதை கிடைக்க முடியாது. அசக்கியம் எம்பெருமான தவிர இதுல இருந்து விடுவிக்க யாராலையும் முடியாது, நம்மளாலே கூட முடியாது. அதனால எம்பெருமானால் தான் விடுவிக்க முடியும். அதனால்தான் இங்க இமாம்னு சொல்றதுனால சொல்ற பிரகிருதி சதத விகார சீலம் திகுண திரவியம் பிரகிருதின்னு வருது. பிரகிருதி, இந்த பிரகிருதி என்னது அப்படின்னா அது எப்பவுமே மாறுபாடு உடையதாகவே நித்திய சதத விக்ரியா அப்படின்னு லட்சணம் சொல்லியிருக்கு பிரகிருதி. அதனால எப்பவும் மாறுபாடு உடையது. அப்படிப்பட்ட இந்த சரீரம் அதுவும் 3 குணங்கள் இருக்குது. என்ன 3 குணங்கள்? சத்துவ, ரஜஸ், தமஸ். இந்த 3 குணங்களை உடையது. காதல வேலைதா? ஹலோ, காதல வேலைதா? கேக்குறது சுவாமி. சரி, ஆக அந்த பிரகிருதி அப்படிப்பட்ட 3 குணங்களை உடையது இந்த பிரகிருதி. இந்த ஸ்ரீபாஷ்யத்துல உக்ராந்தி அதிகள் உக்ராந்தி பத்தி சொல்லியிருக்கு. உக்ராந்தி பாதம்னு ஒரு பாதம். அப்புறம் அர்ச்சாதிபன். உக்ராந்தின்னா வெளிக்கிளம்புறது. இந்த ஜீவன் சரீரம் விட்டு வெளிக்கிளம்புறதை பத்தி ஒரு பாதமே இருக்கு. அதுக்கப்புறம் எந்த மார்க்கத்தினால போறான், அர்ச்சாதிபதி மார்க்கத்தினால போறான், அதுக்கு தனியா ஒரு பாதம் இருக்கு. இந்த 2 பாதங்கள்லயும் அங்க பாஷிகாரர் நிறைய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நினைச்சுட்டு இங்கே சுகமா இருக்கணும். பிரகிருதி உட்காந்தி பாதே அர்ச்சாதி பாதே உக்தம் சர்வம் அபிப்பிரேதம் அபிப்பிரேத்தியாக ஸ்தூல சூக்ஷ்ம ரூபம் விசிஷ்யேதி. இங்க மேல ஸ்தூலமாயினா கண்ணுக்கு தெரியக்கூடாது, சூக்ஷ்ம கண்ணுக்கு தெரியாது இருக்கக்கூடிய இது இருக்க நிலை இருக்கும் இல்லையோ. அதாவது ஆத்மா பார்க்க முடியாது, ஆத்மா அது பார்க்க முடியாது. ஆனா இந்த சரீரத்துக்கு அந்த ஆத்மா வந்து இந்த சரீரத்தை தாங்கிறது. கண்ணுக்கு தெரியாத வஸ்துவான ஆத்மாவானது கண்ணுக்கு தெரியாத இந்த சரீரம், இந்த சரீர ஸ்தூலம், ஆத்மா சூக்ஷ்மம். அப்ப சூக்ஷ்மமான வஸ்து இந்த ஸ்தூலமான சரீரத்தை தாங்கிறது இல்லையா. அதுதான் இங்க ஸ்தூல சூக்ஷ்ம ரூபா விசிரிச்ச. இதெல்லாம் உட்கார்ந்து அத்தியாய பார்த்து சொல்லுது. அது சொல்ற விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சிருந்தா இங்க பாஷிகார் ஸ்தூல சூக்ஷ்ம ரூபா விசிரிச்ச அப்படின்னு கூடாது. ஸ்தூலம்னா என்ன அப்படின்னா பிரகிருதி தியாக அத்திரேவ. இந்த பிரகிருதி அதாவது ஸ்தூலத்தினால என்ன சொல்லப்படுறது அப்படின்னா இந்த ஸ்தூலம்னா பிரகிருதி கண்ணுக்கு தெரிய முடியும். அதாவது இந்த உலகம் கண்ணுக்கு தெரியுது, அதுதான் ஸ்தூலம். அந்த ஸ்தூலமாகிய பிரகிருதியை விடுறது. அது இந்த இந்த பூலோகத்திலே ஏற்படுது. எப்போ நம்ம சரீரம் நமக்கு தெரிஞ்சாலும் கீழே விழுடுது. ஏன்னா நம்ம கர்மாக்கெல்லாம் அனுபவிச்சிட்டோம், அனுபவிச்சாவிட்டு நமக்கு சரீரம் போக வேண்டியதானே.
அது சரீரம் இங்கே அந்த சரீரம் விழுந்துருது. அதனால அது நடக்கக்கூடிய காரியம் எங்க? இந்த பூலோகத்துல. சூக்ஷ்ம பிரகிருதி தியாகஸ்து. சரி, சூக்ஷ்ம சரீரம் எங்க விடலாம்? என்ன திரிபாவ பாவனா அதீதா முக்தயே யோகினா நிருப தேவயானம் பரப்பந்தா யோகினா கிளேசம்சயா அப்படின்னு விஷ்ணுபுராணத்துல ஒரு ஸ்லோகம். அது என்ன அப்படின்னா திரிபாவனா, திரிபாவனா என்னன்னா கர்ம பாவனை, பிரம்ம பாவனை, உபய பாவனை அப்படின்னு. அதாவது கர்ம பிரம்ம, கர்ம பிரம்ம, உபய பாவனா. உபய பாவனா அப்படின்னா கர்ம பிரம்ம பாவனை. இல்ல சில பேர் கர்மயோகத்திலே இருப்பார், சில பேர் பிரம்மத்தியோகத்திலே இருக்காங்க. அதாவது கர்ம பாவனை, இது பிரம்ம பாவனை. ரெண்டு பேர் கர்ம பாவனை ஜீவாத்ம சாட்சாரத்தை பண்ணிட்டு உடனே பக்தி ஆகிற பக்தி யோகத்தை பண்ணுவார், அது பிரம்ம பாவனை. ரெண்டுத்தையும் உடையவர்களா இருப்பார். ஆக இப்படி இந்த மூன்று பாவனைகளும் அதீதா கடந்தவர்கள் யாரு? முக்தர்கள். அவர்கள் என்ன பண்றதுனாக்க தேவையான தேவையான மார்க்கத்தால் போறாங்க. அந்த வழிதான் உயர்ந்த வழி. அந்த யோகி அந்த வழியானது யோகிகளுடைய கஷ்டங்கள்லாம் போக்குறது அப்படின்னு சொல்றது. அந்த யோகிகள்லாம் தேவையான பந்தாக தேவையான மார்க்கத்தினால அவர்கள் பகவானை அடைகிறார்கள். அதான் அஸ்திராதி மார்க்கம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. வித்யாதித்த தேவையான பத்தேன திவ்ய தேச கவன ததாயாமேவ பவதி. அதனால இந்த தேவையான மார்க்கத்தினால திவ்யாஸ்தானமாக இருக்கிற பரமபதத்தை அடைகிறார்கள். ஏக சம்பிரசாதோ அத்வாச்சரிய சமஸ்யாய பரஞ்சோதி உபசம்பத்திய அப்படின்னு ஒரு சூத்திரம். சாதன வாக்கியம். இந்த வாக்கியத்து பிரகாரம் அதுக்கப்புறம் ஏவம் வித்வான் அஸ்மாத் சரீர வேதாது பூத்வம்யாத் அமுஸ்மின் சொர்க்கே லோகே சர்வான் காமான் ஆத்மா சம்பவத்து. இது ஐத்திரேயோபனிஷத். வித்யாசு பிரம்ம பிராப்தி பர்யந்த அபிதானாத்து திரோதாயக சூக்ஷ்ம பிரகிருதி விஸ்லேஷோ அபிப்ரேதா. அதனால இந்த இத தேவையான மரத்தினால திவ்ய தேசத்தை அடைகிறார்கள். அதுதான் சூக்ஷ்ம ரூபம் விசிறிய அப்படின்னு அர்த்தம். அந்த திவ்ய தேசத்தை அடையிற போது இந்த சூக்ஷ்ம சரீரம் ஒன்று கிடைக்குது. அதான் சொல்றேன். அஸ்மாத் சம்பிரதோ அஸ்மாத் சரீர ஏழு சம்பிரதாதா. அந்த இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தில் கிளம்பி உயர்ந்த சமுதாய பரஞ்சோதி உபசம்பத்தியது, உயர்ந்ததான ஜோதிஷ அடைகிறது அப்படின்னு ஒரு அது சாஸ்திரம் சொல்லணும். இன்னொன்னு ஏவம் வித்வான் அஸ்மாத் சரீராது. இப்படி உபாசனம் செய்கிற அந்த ஜீவன் அஸ்மாத் சரீர மேலாது ஊர்ந்த உட்காமி இந்த சரீரத்து மேல கிளம்பி அமுஷ்மின் சொர்க்கே லோகே அமுஷ்மின் இது சொர்க்கலோகத்துக்கு போய் அங்க எல்லா இடத்தையும் அடைஞ்சு அப்புறம் அமிர்தன் ஆகிறான்னு சொல்றது.
ஆக பிரம்மத்தை அடையிற வரைக்கும் எம்பெருமான் பண்ற உபகாரங்கள் சொல்றது. அதனால இந்த மரணன்றது சூக்ஷ்ம அதாவது ஸ்தூல சரீரத்தை விடுறது அப்படின்னு தான் இங்க சொல்றது. ஆக இங்க ஸ்தூல சூக்ஷ்மன்றது எங்கோ அப்படின்னு சொன்னா இந்த நம்ம கர்மாவெல்லாம் அனுபவிச்சுட்டு நம்ம சரீரம் கீழே விடுறதுன்னா ஸ்தூல சரீரம் விதிக்க. சூக்ஷ்மன்றது அங்க வெளிஜாங்கத்தில் விடுறது. இத்தியாதிஷு அதான் இத்தியாதி இந்த வாக்கியங்கள்லாம் பிரம்ம பிராப்தி பர்யந்த அபிதானாது. இதெல்லாம் என்ன சொல்றது? இந்த சரீரத்தை விட்டு பிரம்மத்தை பரமபத்தை அடைய விஷயத்தை சொல்றது. அதனால திரோதாயக சூக்ஷ்ம பிரகிருதி விசேஷ அபிப்பிராய. ஆக இன்னொரு சுத்தி என்ன சொல்லுது? மறுபடியும் பிறப்பு இல்லாததற்காக சரீரத்தை பொழந்து தலையில இருந்த கபாலத்தை பொழந்து திருப்பி பிருத்திவியில பழக்க அப்புறம் பிருத்திவியை பழக்கிறான் அப்படின்னு ஆரம்பிச்சு அது என்ன அப்படின்னு சொன்னா அபுனர்பவாய நாட்டியா கோஷம் பிணத்தி கோஷம் பித்வா சீஷ கபாலம் பிணத்தி சீஷ கபாலம் பித்வா பிருத்திவியும் பிணத்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. என்ன சொல்றது அப்படின்னா இது சுபால உபனிஷத்து. இந்த சுபால உபனிஷத்து என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா மறுபடியும் அப்புனர்பவாய பிறவி ஜென்மம் இல்லாமைக்காக நாட்டியா கோஷம் பிணத்தி அதாவது சரீரத்தை பிளக்க கோஷம் பித்வா கோஷம்ன்றது சரீரம். அந்த சரீரத்தை பிளந்து கோஷம் பித்வா அந்த தலையை பிளந்து சீர்ஷ கபாலம் பிழத்தி கபாலத்தை பிளக்கிறான். அப்புறம் சீர்ஷ கபாலம் பித்வா அந்த கபாலத்தை பிளந்து பிருத்திவியை பிணத்தி பிருத்திவியை பிளக்கிறான், பூமியை பிளக்கிறான். இப்படி ஆரம்பிக்கிறது. இது அக்ஷரம் பித்வா மித்ரு பிணத்தி அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷரம் பித்வா அப்படி சொன்னா இந்த ஸ்தூல சரீரம் அக்ஷரம்ன்றது ஸ்தூல சரீரம் சொல்றது. இந்த ஸ்தூல சரீரத்தை அக்ஷரம்ன்றது ஒரு தத்துவம். அந்த அக்ஷரத்தை பிளந்து மிருத்யு பிணத்தி மிருத்யுவை பிழைக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்ருதியோட அர்த்தம். இந்த ஸ்ருதி வாக்கியத்தின் மூலியமாக ஸ்தூல சரீரத்தை உருவத்தை சொல்லி தமசு வழியிலாம் எல்லா தத்துவங்களையும் தாண்டத சொல்லப்படுது. ஆக இப்படி கிரமமா சூக்ஷ்மமான பிரகிருதி சரீரத்தை இந்த பிரகிருதியில விட்ட பிறகு எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால விளம்பம் இல்லாம அவருடைய இஷ்டமான பரமபதத்தை அடைகிறான் அப்படின்னு இத சொல்லி சொல்றது. ததேவம் கிரமேண சூக்ஷ்ம பிரகிருதி விமோக்ஷ அனந்தரம் ஸ்வஸ்தைவ பிரதானேன அபிலம்பித மனோரத பூர்த்திமாக அப்படின்னு சொல்ற ததானின்றதுக்கு அப்புறம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதாவது ததானிமே மற்ற இது மட்டும் நம்ம இது மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னா சரீரபாத சமயத்து கேவலம் நதியேவ அதிபிரபுத்தா மாமேவ அவலோகின்னு ஜீர்ணமிவ வஸ்திரம் சுகே நேமா பிரகிருதி சூரசூக்ஷரூபா விசிஷ்ய இது மட்டும் அர்த்தம் பார்த்துருக்கோம். ததானிமே மற்றதால நாளைக்கு பார்ப்போம். வேதாந்த நாராயண श्री नारायण वासिष्ठ कृष्णमारी महादेश श्री रंगनाथ महादेशाय नमः।